அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். எங்கள் தலைவர் அந்த இதில் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, தம்பி அம்மா அப்பா எப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு, அப்பா இன்னும் விவசாய தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, ரொம்ப சிறப்பு தம்பி, நான் 35 ஆண்டுகளாக நான் சொன்ன கருத்துக்களை நீ வந்து ஒரு 4-5 பாட்டிலே சொல்லிட்டப்பா, உனக்கு வாழ்த்துக்கள் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. உடனே அந்த தம்பி என்ன சொல்கிறாரு, அண்ணன் நீங்களாம் இருக்கிறனால தானே நான் இவ்வளவுக்கு சிறப்பாக செய்கிறேன். அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் அங்கே 5 எம்எல்ஏ ஆகிரல, இங்கே 4 எம்எல்ஏ ஆகிருக்கிறான், 2 எம்பி ஆகிருக்கிறான், அங்கே தேர்தலில் நின்றுருக்கிறான். 5 தொகுதியில் நீங்க நின்றேன். அதான் கரெக்டாக சொல்றீங்க. நாங்கள் கூட வெற்றி பெறல. இல்லை, எங்களுக்கு அங்கே வந்து இல்லை அப்படிலாம் இல்லை. நாங்கள் அந்த தம்பியை வந்து அரசியலுக்கு வந்தால் கூட நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நீங்கள் இன்னமும் உங்கள் கலையில் நல்லா போங்க, இன்னும் வயசு சின்ன தம்பி தானே, இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போங்க. இன்னமும் சொல்லுகிற ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. திரைப்படம் என்பது என்னவென்றால் உங்களுக்கு வந்து எப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்களை வந்து ஒன்றோடு ஒன்று கலக்க செய்யும். இன்னைக்கு விஜய் வந்து இப்போ வர்றாரு, அவர் என்ன பெரிய அரசியல் சாணக்கியனா, ஆனால் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு தலைவராகி அடுத்த சிஎம் ஆவார் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்களா இல்லையா? மக்களுடைய மனநிலை அப்படி தானே இருக்குது.